இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வேர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அதாவது தேவனோட வார்த்தை அது ஜீவன் இருக்குன்றார்ல ஏசப்பா, நானே சத்தியம் ஜீவனும் வலியுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாமா? ஆதாம் ஏவாள், ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் போது மண்ணுனால உருவாக்கும் போது ஏசப்பாவோட நாசின் சுவாசத்தினால வந்து ஆதாம் ஜீவாத்மாவா மாறினாங்க இல்லையா? அதான் இங்க சொல்றது தேவனோட வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கு. ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட சுவாசம், அந்த வார்த்தை அவனுக்கு ஜீவாத்மாவே மாறிச்சு ஆதாமுக்குள்ள. அப்போ இந்த வசனத்துல இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியலும் கருக்கானையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், அதாவது ஆண்டவர் ஜீவாத்மாவை தன் சுவாசத்து மூலமா ஆதாமுக்கு கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் ஏவாளை படைக்கணுன்றதுக்காக ஆண்டோட வார்த்தை தான் எல்லாமே கிரியேட் செய்யுது இல்லையா? ஆண்டோட வார்த்தை ஆதாமுக்குள்ள கிரியேட் செய்யும் போது அது இருபுறமும் கருக்குள்ள ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்குது. அப்பதான் ஆதாமுக்கு ஆத்மா கிடைக்குது. அவன் ஜீவாத்மா மானானா ஆவி ஆத்மா சரீரம் இது மூணுமே ஆதாமுக்கு கிடைக்குது. அத கிடைச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் ஆதாம் கிட்ட ஏவாளை உருவாக்குறதுக்காக அவங்களோட எலும்பு, விலா எலும்பு, அதுல இருந்துதான் ஏவாளை ஆண்டு உருவாக்குனார். இங்க பாருங்க, ஆண்டோட வார்த்தை இருபுறம் கருக்குள்ளதான் இருக்கு. அது உருவ குத்தி பிரிக்குது இல்லையா? ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்குது. ஆதாம் கிட்ட ஆவி ஆத்மா சரீரம், ஆண்டோட வார்த்தை அவங்களுக்குள்ள பிரிச்சு மூணுமே ஆவி ஆத்மா சரீரம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. கணக்குகளையும் மூணையும் பிரிக்கத்தக்கதாயும் உருவ குத்துகிறது. கணக்குன்னா இங்கிலீஷ்ல ஜாயிண்ட், கணக்குகள் ஜாயின்ட்ஸ், நம்ம பாடியில இருக்க ஜாயின்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் ஊனையும் மேரோ, போன் மேரோ இருக்குல்ல, ஸோ அந்த ஜாயிண்ட். ஆதாம் கிட்ட ஏவாளை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் ஆதாமை நித்திரை மயக்கத்துல கொண்டு போய் ஆண்டவர் ஆதாமோட எலும்பு, இந்த ஜாயின்ஸ்ல விலா எலும்பை தனியா எடுத்து அதாவது பிரிக்கிறாரு. இங்க அப்படித்தானே இருக்கு, கணக்குகளையும் மூனையும் பிரிக்கத்தக்கதா உருவ குத்துகிறது. ஆண்டோட வார்த்தை அவங்களை பிரித்து எடுக்குது. அந்த ஜாயின்ஸ்ல மேரோ பிடிச்சு அதை டிஃப்ரென்ஷியேட், அதை செப்பரேட் பண்ணது, பிரித்து எடுத்து உருவாக்கி ஏவாளை உருவாக்குது. அதுதான் இங்க ஊனையும் பிரிக்கத்தக்கதான் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்மளோட யோசனை, சிந்தனை, நம்ம இருதயத்துல தோன்ற எண்ணங்கள், அது எல்லாமே பிரித்து எடுக்குது. ஆண்டவருடைய ஆதாம் எவளை உருவாக்கி அவங்க தனித்தனி வேறு பிரிச்சிருக்கோம். அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு, அவங்க இருதயம் எப்படி இருக்கு, ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். நீ இந்த ஆண்டவர் ஆதாம் ஏவாளை டெஸ்ட் பண்ண, நன்மை தீமை அறிகிற கனியை நீ புசிக்க கூடாது, மீத எல்லா கனியும் நீ புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இசப்பாந்த சொன்னார். அப்போ இந்த பிசாசானவன் பாம்பு ரூபமா அவங்கள வஞ்சிக்கிறதுக்காக அவங்க ஒரு பிளானை போடுறான். நீ இது புசிக்கிற அன்னைக்கு நீங்களாம் சாக மாட்டீங்க, தெய்வனை போல மாறிடுவேன்னு சொல்லி பிசாசனோட தந்திரமா பிளானை போட்டு அவங்கள வஞ்சிக்கிறான். அப்போ ஆதாம் ஏவாளுடைய இருதயம், அந்த யோசனை என்ன முடிவு எடுக்கிறது, அவங்க அதை சாப்பிடலாமா வேணாமா என்ன யோசனை சிந்தை பண்றாங்க அப்படின்றதுக்காக அந்த பிளானை ஆண்டவர் வச்சார். அதனாலதான் இங்க வசனம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை ஒரு பக்கம் நம்ம இருதயத்தை தோன்றும், பிசாசு சொல்ற வார்த்தைகள் அதனால நம்ம சிந்தையில நம்ம யோசனையா இருக்கும். இது ஆண்டவர் சொன்னாரே, ஆனா நம்ம இது பண்ணலாமா வேணாமா, பண்ணா இது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பிசாசு தந்திரமா செயல்படுவான். ஆதாம் ஏவாள் கிட்ட இந்த கனியை புசிக்கூடாது ஆண்டவர் சொன்னா, ஆனா அது பிசாசு தந்திரமா
ஆணி புசி அப்படின்னா இறுதி ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்ம இருதயத்தின் பலகைக்குள்ள எழுதிக்கோங்கன்னு சொல்றாருல. ஐசப்பாவோட வார்த்தை நம்ம இருதயத்தின் பலகைக்குள்ள இருக்கும். ஆனா அந்த பிசாசு சொல்ற வார்த்தை தான் சிந்தனைக்குள்ள இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல நம்ம வந்து சிந்தனை வந்து வந்து குழப்பத்துக்குள்ள கொண்டு வந்தாரோம். ஆனால் தான் எல்லா மேலாலும் உங்க சிந்தையை வந்து காத்துக்கொள்ளுங்க, இறுதி காத்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவனோட சமாதானம் நம்ம வந்து இருதயத்தை நிரப்பும் போது எசப்பா இதுதான் சொன்னா நான் இதை மட்டும் தான் செய்வேன்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை வந்து வகையா இருக்கு. எசப்போட வார்த்தையை வச்சு நம்ம வகையா இருப்போம். இது வந்து தேவனோட வார்த்தை, இது பிசாசோட வார்த்தை. பிசாசோட வார்த்தையை நான் வந்து கீழ்ப்படிய மாட்டேன், தேவனோட வார்த்தையை நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சித்தத்தை செய்து முடிக்கிற பிள்ளைங்களா இருப்போம். அதனால தான் ஆண்டவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. அது எவ்வளோ நம்மளை வந்து ஷார்ப் பண்ணுது, அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி அது ஒரு உருவ குத்து எடுக்குது, நம்மளையும் சுத்திகரிக்குது, பிறரையும் சுத்திகரிக்குது. நம்ம வாழ்க்கையின டெஸ்டிமோனி மூலமா பிறரோட வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. அவங்க ஒன்று பயனுள்ளதா ஆசீர்வாதம் தேவனால அபிஷேகப்பட்ட பிள்ளைங்களா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எசப்பா சொல்றாரு. ஸோ அதனால இந்த வார்த்தையின்படி எசப்பான வார்த்தையின்படி நம்ம கை கொண்டு கட்டளைகளை கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைங்களா வந்து நடப்போம். பிசாசுக்கு இடம் கொடுக்காம தேவனோட வார்த்தைக்கு மட்டுமே இடம் கொடுத்து தேவ பிள்ளைங்க என்று நினைச்சு நிற்போம். ஆமீன்.